எபிசோட்லேயே சிறப்பான தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்லினுக்கும் அருணுக்கும் நடுவில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அதுதான் நான் லைவை பார்த்துட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஜாக்லினோட எப்படி சொல்றது தீவிர ஃபேன்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வன்மத்தை வந்து கொட்டியிருந்தாங்க. என்னன்னு சொல்லியிருந்தாங்க, நீ வந்து இப்போ எப்படி சொல்றது, நீ ஒரு ஆம்பளை பையன் தானே, அதனால தான் பார்த்தீங்கன்னா நீ வந்து பொம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற, இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டேற அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருந்தாங்க. ஜாக்லினுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி 2-3 வீடியோவில் பேசியிருக்கேங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கரெக்டாக சொல்ல போகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குது. அதனால தப்புன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தவங்க அழுததாலேயே பார்த்தீங்கன்னா சிம்பத்தியில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஜாக்லின் அந்த அளவுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பாருங்க, அப்போ அவங்கள எந்த அளவுக்கு அருண் வந்து காயப்படுத்திருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அழுதா அப்போ அதிகமாக காயப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தமா? எங்க அழுகிறதுலாம் பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எப்படி வேணா அந்த அழுகை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ அதை வச்சுலாம் ஒருத்தவங்களை வந்து கெஸ் பண்ண முடியாது. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து அருணை குறை சொல்றாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீ இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அருண் வந்து ஜாக்லினை குறை சொல்றாரு, என்னன்னா நீ வந்து வேணும்னே தான் ஒருத்தனை வந்து ஹர்ட் பண்ண, உன்னோட இன்டென்ஷன் என்னது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாரல் சொல்லிக் கொடுக்க தான் சொன்னாங்க, ஆனால் அங்கே போயிட்டு நீ என்ன பண்ற, ஒருத்தனை பர்சனல் அட்டாக் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஜாக்லின் சொல்லும் போது அருண் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூடிட்டு போயிருந்தா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே அருண் வந்து இவங்களை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது, ஒன்னே போய் அழுவ போயிடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது. ஆக்சுவலாக இப்போ எப்படி நான் இவங்க சைடில் இருக்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க ஜாக்லின் அப்படின்றது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்லேயே நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, நிறைய இடத்துல நோட் பண்ணிடுவீங்க. ஆனால் அதை வந்து இங்கே யாருமே புரிஞ்சிக்கல. ஆக்சுவலாக ஜாக்லினை வந்து இப்போ எப்படி சொல்றது, ஜாக்லினை வந்து அவ்வளோ இதுக்கப்புறம் எந்த வீடியோலையுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எதிராக மட்டும்தான் நான் செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே சொல்லலைங்க. அப்படியும் செயல்படவும் மாட்டேன். ஏன்னா ஜாக்லின் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசும்போது கரெக்டாக தான் சொல்ல முடியும். நேற்று ஏன் சொன்னா, நேற்று வந்து வர்ஷினி கிட்ட அவங்க 1 hour வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பிரின்சிபல் ரோலில் இருக்கவங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வச்சு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, மிரட்டிட்டு இருந்தாங்க. ஓப்பனாக சொல்லுங்க, பிரின்சிபல் வந்து ஒரு டீச்சர் வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. வர்ஷினி வாயிலா பூச்சின்றதுனால ஜாக்லின் அந்த அளவுக்கு பேசினாங்க. இன்னைக்கு அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அருணையும் வாயிலா பூச்சின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அருண் இன்னைக்கு விட்டாரு பாருங்க ஒரு ரைடு. இதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அருண் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இவங்க என்ன பேசினாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு போகணும் ஆப்போசிட்ல இருக்கவங்க நினைக்கிறாங்க. அது முடியாதுங்க. அது வந்து இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லின் இந்த மாதிரி தான் போய் அழுதான் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றது, இப்போ அவங்க சைடில் வந்து பாயிண்ட் இல்லை. அருண் வந்து கரெக்டாக பாயிண்ட் கேட்டுறாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வந்து அவங்களை ஹர்ட் பண்ணல, பசங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ அதை தான் நான் கேட்டேன், அப்போ நீ வந்து ஹர்ட் பண்ணுறது வந்து தப்பு தானே, தப்புனா சாரி கேளுன்னாரு. அதை அவங்க என்ன பண்ணணும் முன்னாடியே, ஓகே அப்போ அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்களா, அப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சாரின்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட எப்படி சாரி கேட்டாங்க, அந்த மாதிரி சாரி கேட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் பேசி கடைசியில் முடியாத பட்சத்தில் வேற வழியே இல்லைன்னும் போது அழுதுகிட்டே சாரி கேட்டுட்டு போய் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அருண் மேலே இல்லை தப்பே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஆக்சுவலாக என்ன அருண் மேலே இருக்க தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்னு அருண் சொல்றாரு. ஆனால் அருணோட கேரக்டரே தான். இப்போ ஜாக்லினுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி நீங்கள் டீச்சர் தானே, போய் டீச்சரை போய் ஒரு உங்களோட மாரல் டீச்சர்னா போய் மாரல் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அருணுக்கும் பார்த்தீங்கன்னா அதான் இது. அருண் ஒத்துக்கிறாரு, ஆமாம் என் கேரக்டர் அதாங்க, உள்ளே வந்து நான் கேட்க தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டார்ல. இப்போ அந்த விஷயத்தை தான் ஜாக்லின் கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது. ஆமாம் என்னோட கேரக்டரே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி போய் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது தான். ஸோ அதில் ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா ஹர்ட் ஆக தான் செய்வாங்க, ஏன்னா எனக்கு சொன்னதே ஹர்ட் ஆக சொன்னதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிடலாம்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஹர்ட் ஆகிறதுக்கோசம் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்கல்ல, அதை தான் ஏற்றுக்க முடியல. ஏன் உண்மையை ஒத்துக்கோங்க, ஆமாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க, அவங்களோட பற்றி பர்சனலாக சொன்னாங்க, பர்சனலாக சொல்லும் போது ஹர்ட் ஆக தான் செய்வாங்க, ஹர்ட் ஆகிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் அதை ஒத்துக்காமல் அவ்வளோ தூரம் பேசிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, மேல் ஈகோ. அதுவும் பவித்ராலாம் அந்த டிஸ்கஷன் ஜாக்லின் அழுதுட்டு இருந்தாங்களே, அப்போ வந்து சொல்கிறாங்க இவர் அருண் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேல் ஈகோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை குத்திட்டு இருக்காங்க, மேல் ஈகோவில் தான் இவங்களாம் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாம் ஒத்துக்கிட்டா இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாம் நல்லவன், நீங்கள் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் இப்போ தான் அருண் வந்து கேள்வி கேட்டுட்டு அது தப்பு அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. இது ஒரு பக்கம் இருக்குங்களா, அருணுக்கும் ஜாக்லினுக்கும் நடந்த சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அருண் வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ டம்மி பீஸாக இருந்தாரோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் உடச்சி அறிஞ்சிட்டு இப்போ இன்னைக்கு பேசினார்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கான ஒரு ஸ்பார்க்கு. ஏன்னா இப்படி தான் பேசணும், ஒரு இடத்துல நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வர்ஷினியை வந்து ஜாக்லின் அடிச்சாங்களே, அந்த மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருந்துருவாங்க. இந்த மாதிரி பேசினா தான் ஆப்போசிட்டில் இருக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னைக்கு போயிடும் ஜாக்லின் பயடுவாங்க தான் நினைக்கிறேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு இருந்த மொத்த வன்மம் இருக்குல்ல, அந்த மொத்த வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முத்து மேலே கொட்டிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் வந்து கதை சொல்கிற டாஸ்க்கில் வந்து கதையை சொல்ல சொன்னால் முத்து வந்து ஸ்ட்ராட்டஜின்னு போடுறான். அவன் மூளை ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாள் பாரு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அவனை அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முத்து கெஸ் பண்ணிட்டாரு. அப்போ இந்த லெட்டர் எழுதுனது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அவங்க கதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட உட்காந்து பேசும்போது தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி சௌந்தர்யா தான் அந்த லெட்டர் எழுதுன்னு இன்னைக்கு இப்போ தான் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் இந்த லெட்டர் எழுதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், தர்ஷிகா தான் எழுதுனாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி சௌந்தர்யா வாயிலேருந்து வரும்போது தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய கேடியாக இருக்குது, இந்த கேடி தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தான் ஆக்சுவலாக முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு அவ்வளோ வன்மம் இருக்கு. ஏன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவரு ரயன் கிட்ட உட்காந்து பேசும்போது சௌந்தர்யா தான் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஏதோ ஒண்ணு பண்றான். அவன் ஒரு மாரி அவன என்னன்னு பிரெடிக்ட் பண்ணவே முடியல அப்படின்ற மாரி சொல்லும்போது ரயன் உடனே சொம்படிக்கிறாரு. ரயன் என்ன சொல்லணும்? ஏய் அவன் கேம் ஆடுறான், நீ உன் கேம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. அவன் வந்து 2 வருஷமா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாமா. அதனால அவனுக்கு உன்னோட நல்லா தெரியும். உடனே சௌந்தர்யா சொல்றாங்க, எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியாதுப்பா. நானும் ஷோ பார்த்தேன் தான். ஆனா நான்லாம் பிளாங்கா வந்தேன் அப்படின்ற மாரி கதை அடிக்கிறாங்க. ஏம்மா சௌந்தர்யா உன்னோட பிஆர் டீம் வெளியே எவ்வளவு மாரி என்ன மாரி வேலை செய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து இந்த மாதிரிலாம் கதை அடிக்காத அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா எப்படி சொல்றது, ஒண்ணுமே தெரியாது அப்பாவி ஜீவன் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல. இதுக்கடுத்து அந்த தர்ஷிகா மஞ்சுரி சொன்னல, தர்ஷிகா என்ன பண்ணாங்க, அதாவது இவங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாஸ்க் அதாவது டாஸ்க் வந்து சுவாரஸ்யமாக்குறேன் அப்படின்றதுக்காக அந்த போர்டில் இது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா விஷு லவ் தர்ஷிகா அப்படின்ற மாதிரி எழுதிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக ஆகும்னு பார்த்தா இவங்களே பார்த்தீங்கன்னா மஞ்சுரி வந்து கேவலமாக கேட்டாங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்தது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவங்களுக்கு சமகாண்ட ஹர்ட் ஆயிட்டாங்க. ஐயோ நம்ம ஏதாவது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களே கோவப்பட்டு போய் அழுவுறது, அதுக்கப்புறம் அதுக்கு போய் சாரி கேட்கறது. சீரியஸ்லி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இவங்க ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் இவங்களே கண்டென்ட்டாக மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்க பண்ணணும்னு நினச்ச கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட். கடைசியில் போய் முடிஞ்சது எப்படின்னா, இவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அக்யூஸ்டுன்ற ஒரு பட்டத்தோட கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு போனாங்க. அதில் தான் ஜாக்லினுக்கும் அருணுக்குமே சண்டை வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஆக்சுவலாக ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. பிடி டீச்சருக்கான வேலையை பிடி டீச்சரை பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலாக ஜாக்லின் இந்த வேலையை கேட்கவே கூடாது. இதை வந்து ஜெஃப்ரி தான் கேட்கணும். ஏன்னா இப்போ ஜெஃப்ரி வந்து எனக்கு வந்து நீங்கள் என்னோட இதில் வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சண்டை போடணும். எப்படி சார் பிடி டீச்சர் இப்போ நான் வந்து அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் இதெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஜெஃப்ரி சண்டை போகிறத விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்துட்டு நான் வந்து நியாயத்தை வாங்கி தரேன், நான் வந்து உங்களுக்கு நீதி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிட்டு போகிறது. ஏன்னா எவன் பேசணுமோ அவன் பாயிண்ட்டுக்கு அவன் தான் பேசணும். ஸோ மற்றவன் பாயிண்ட்டுக்கு வந்து நீ பேசணும் அப்படின்னு நினச்சினா அப்போ எல்லா பிரச்சனையும் சேர்த்து உன்னை தேடி தான் வரும். உடனே என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன தான் அடிக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுது. ஆக்சுவலாக புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஜாக்லின் எப்படி புலம்புறாங்க பாரு, உண்மையிலே பாவுண்ட் அவங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் பிரச்சனையிலையும் போய் வாய வைக்கக்கூடாதுல்ல. எல்லா பிரச்சனையிலையும் வாய வச்சா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை தான் வரும். எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கண்டிப்பாக பஞ்சாயத்து வர தான் செய்யும். அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உண்மை என்னன்னா ஆக்சுவலாக முத்துக்குமரன் சொன்னார் பாருங்க, இங்கே வந்து எல்லாருமே கேம் விளையாடுறதுக்கு எல்லாருமே ஒருத்தன் அடிக்க தான் செய்வான். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் ஒன்றே சொல்கிறாங்க, முத்து அப்படிலாம் இல்லை முத்து, நான் அந்த மாதிரிலாம் யாரையும் அடிச்சுட்டுலாம் வரமாட்டேன் முத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்லின் முத்துக்குமரனுக்கு ஒரு லெட்டர் எழுதினீங்களா, அது ஞாபகம் இருக்குதா? அந்த லெட்டரில் எவ்வளோ வன்மத்தை எழுதிருந்தீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் மெயின் டாபிக்கே பார்த்தீங்கன்னா அருண் வர்சஸ் ஜாக்லின் தான். ஸோ இந்த 2 பேரில் நான் அப்போ கேட்டதை இப்பயும் கேட்குறேன், யார் மேலே நியாயம் இருக்குது, யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிக்கிறேன், நான் வந்து ஜாக்லினுக்கு எகைன்ஸ்டாக பேசணும் அப்படின்றது இன்டென்ஷன் இல்லை. அப்படி நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா உங்களோட தாட்டை வந்து என்னால் மாற்ற முடியாது. நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் அகைன்ஸ்ட்னு நினச்சிக்கோங்க, ஆனால் நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.